We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. Hello, welcome back to Crickstats Analyzer YouTube channel. In the video, Lucknow Super Giants versus Delhi Capitals IPL 2026 match number 5 ஓட pre-match analysis and Dream 11 prediction பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா April 1 வெனஸ்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் பார்த்தோம்னா நிறைய டைம் செலவு பண்ணி தான் நம்ம வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ரிசல்ட் கிடைக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனல் அப்டேட் பார்த்தோம்னா டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம். அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் பார்த்தோம்னா டோட்டலாக 7 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 3 மேட்ச்ல லக்னோவும் 4 மேட்ச்ல டெல்லியும் ஜெயிச்சிருக்காங்க. பட் லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக டிசி டீம் தான் லீட் பண்ணுறாங்க. 5 மேட்ச் ப்ளே பண்ணதில் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டில் 3 தடவை ப்ளே பண்ணதில் 2 போட்டியில் டிசியும் 1 போட்டியில் லக்னோவும் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 20 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 9 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க, 11 மேட்சஸில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. இதுவே டிசி டீம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க ப்ளே பண்ண 3 மேட்ச்சில் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததாக பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். லக்னோ பிச் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரிக்கி பிச் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கான காரணம் இங்கே 2 டைப் ஆஃப் சாயில் யூஸ் பண்ணுவாங்க. பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணுவாங்க. சில மேட்சஸ் ரெட் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணுவாங்க. பட் லாஸ்ட் சீசன் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக ரெட் சாயில் விக்கெட்டில் தான் அதிகம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. பிளாக் சாயில் விக்கெட் அப்படிங்கும் போது அந்த மாதிரியான பிச் கண்டிஷனில் ஸ்பின்னர்ஸ் அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கும். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா எந்தெந்த பேட்டர்ஸ்க்கு ஸ்பின்னர்ஸ் நல்லா டேக்கிள் பண்ணி ஆட தெரியுமோ அவங்க தான் சர்வே ஆவாங்க. இதுவே ரெட் சாயில் விக்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டர்ஸுக்கு சாதகமாக இருக்கும். பவுலர்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் ஷைன் ஆவாங்க. இந்த மேட்சுக்கு என்ன டைப் ஆஃப் பிச்சில் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அதை நான் டெலிகிராமில் டாஸுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாஸ் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த போட்டியில் அதிகமாக டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த 13 மேட்சஸில் 10 மேட்சஸில் டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பவுலிங் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 8 போட்டிகளில் டாஸ் ஜெயிச்ச அணியே ஜெயிச்சிருக்காங்க. இது நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க. அடுத்ததா வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 13 நைட் கேம்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 4 போட்டியிலும், செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 9 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ஆவரேஜ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 176, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 165 இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் இங்கே 192 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 192 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா 31 இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த கிரவுண்ட்ஸை விட இங்கே நல்லா இருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் நான் ஆல்ரெடி சொன்னது போல லாஸ்ட் சீசன் ஃபுல்லாவுமே ரெட் சாயில் விக்கெட்டில் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த நைட் கேம்ஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட கம்பேர் பண்ணி தான் அனலைஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் 2 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ரன் ரேட் 8 ரேஞ்சில் இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ரன் ரேட் 10.5 இருக்கு. விக்கெட்ஸ் எடுத்துட்டோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.6 இருக்குது. ஒரு சில போட்டிகளில் 1 விக்கெட்டும், ஒரு சில போட்டிகளில் 2 விக்கெட்டும் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா கன்சிடரபிள் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. மெயினாக ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் 9.4 இருக்குது. குறிப்பாக ரெட் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணும்போது பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஸ்லைட்டாக ரன் ரேட் ட்ராப் ஆயிருக்கு. 8.4க்கு. டெத் ஓவர்ஸில் ஆஸ் யூஷுவல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே விக்கெட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே எக்ஸாக்டாக 3 இருக்குது. அதனால் பிச் கண்டிஷன் அதே போல் இருக்கிற பட்சத்தில் இந்த போட்டியில் செகண்டாக எந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கான ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். அதுவும் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ், இப்போ குல்தீப் யாதவ் மாதிரி குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணையில் டிசி டீம் நல்லா ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னுமே ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 70.5 இருக்கு. அதாவது ஓப்பனர்ஸ் 2 பேருமே சேர்ந்து ஆவரேஜாக பார்த்தோம்னா 71 ரன்ஸ் அடிக்கிறாங்க.
ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தோம்னா 150 ப்ளஸ் இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. அடுத்ததாக டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 51% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தோம்னா எடன் மார்க்ரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஷ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் வந்து 51% வந்து காமிக்குது. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 34% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலை. ஏன்னா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் இவங்களே வந்து பார்த்தோம்னா 20 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லைட்டாக கம்மியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓப்பனர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது 64 ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஆவரேஜாக. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ரேட்டும் 150 ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்ததாக டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப அதிகமாக கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 58% வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7% அதிகமாக இருக்குது. அதுவும் ரெட் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தோம்னா சேஸ் பண்ணையில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 33% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் அந்த அளவுக்கு பெருசா இங்கேயும் கான்ட்ரிபியூட் பண்ணல. 9% ஆஃப் ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேஸ் பண்ணையில் டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் இவங்களே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க நிறைய மேட்சஸ். லாஸ்ட் சீசன் மட்டும் எடுத்து பார்த்தோம்னா அடுத்ததா பேஸ் ஸ்பின் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த போட்டிகளில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருந்திருக்கு. 63% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் வந்து 37% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 104 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 39 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 65 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 39 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இது அப்படியே ஸ்பின்னர்ஸ்க்கு பார்த்தோம்னா ஆப்போசிட்டாக இருக்குது. ஓவராலாக அவங்க எடுத்த 39 விக்கெட்ஸில் 16 விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும், செகண்ட் இன்னிங்ஸில் 23 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் தான் அதிகமான விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்துருப்போம் வென்னி ப்ரோக்ரஷனில் செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு அப்படின்னு. அந்த விக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இதை வச்சு நாம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எக்கனாமி ரேட் மட்டும் நல்லா இருக்கு அவங்களுக்கு. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். லக்னோ டீம் லாஸ்ட் சீசனில் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த டீம் கேப்டன் ரிஷப் பண்ட் பார்த்தோம்னா சீசன் ஸ்டார்டிங்கில் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறமா ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார். இந்த சீசனில் நிறைய மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். இந்த சீசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ரேட் நல்லா இருக்குது. மிச்சல் மார்ஷ், எடன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட் அப்படின்னு நிறைய அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. பவுலிங் பார்த்தோம்னா கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது புதுசாக வந்து முகமது ஷமி அவங்க வந்து எடுத்திருக்காங்க. லாஸ்ட் சீசனில் ஸ்பின் கேட்டகரியில் வந்து பார்த்தோம்னா திக்வேஷ் ரத்தி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த சீசன்லையும் கண்டினியூ பண்ணார். அப்படிங்கும்போது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். மிச்சல் மார்ஷ், எடன் மார்க்ரம், ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் படோனி, அப்துல் சமாத், ஷாபாஸ் அகமத், திக்வேஷ் ரதி, முகமது ஷமி, ஆண்ட்ரிஷ் நார்கியா, மயங்க் யாதவ் அண்ட் அவேஷ் கான். அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் முகமது ஷமி, ஆண்ட்ரிஷ் நார்கியா, மயங்க் யாதவ். மிடில் ஓவர்ஸில் திக்வேஷ் ரதி, ஷாபாஸ் அகமத், அவேஷ் கான், மயங்க் யாதவ். டெத் ஓவர்ஸில் ஆண்ட்ரிஷ் நார்கியா, அவேஷ் கான் அண்ட் மயங்க் யாதவ் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிச்சல் மார்ஷ். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், பேட்டிங் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. டெல்லி டீம் மேக்கராக 38 ஆவரேஜும், இந்த கிரவுண்ட்லையும் 38 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 350 அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்டில். பவுலிங்கில் பார்த்தோம்னா டெல்லி டீம் மேக்கரை 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டீம் மேக்கராகவும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லுங்கி இங்கிடி அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவுடைய பாலில் 3 முறையும், நடராஜனுடைய பாலில் 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. பட் எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராகவும் பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் நல்லா தான் வச்சிருக்காரு மிச்சல் மார்ஷ். அடுத்ததா எடன் மார்க்ரம். பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா டெல்லி டீமுக்கு சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 20 மட்டும்தான் இருக்கு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 37 இருக்கு ஆவரேஜ். அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 61 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. டோட்டலாக 450s அடிச்சிருக்காரு அவர் பிளே பண்ண 7 மேட்சஸ்ல. பவுலிங்கில் பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டெல்லி டீம் மேக்கரா. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் பவுலிங்லையும் கொடுத்துருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டீம் மேக்கரா இவருக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா
அக்சர் பட்டேல் அவருடைய பால்ல 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் கொஞ்சம் சுமாரா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா குல்தீப் யாதவ் அண்ட் விப்ராஜ் நிகம் இந்த 2 பேர்த்துடைய பால்லையும் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு ஏடன் மார்க்ரம். அடுத்ததா ரிஷப் பண்ட். இவர் பார்த்தோம்னா டெல்லி டீமுக்கு இவர் 2 மேட்ச் ப்ளே பண்ணதுல 2 மேட்ச்லையுமே ரன் எதுவும் எடுக்காம அவுட் ஆயிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 9 இன்னிங்ஸ்ல 259 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து 32 இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 118 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா சானமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இந்த போட்டியில் ஆப்போனன்ட் டீமில் சானமேன் பவுலராக குல்தீப் யாதவ் இருக்காரு. மற்றபடி பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரிஷப் பண்ட். பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிடி அவருடைய பாலில் 3 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக குல்தீப் யாதவ் அவருடைய பால்லையும் 3 முறை அவுட் ஆயிருக்காரு. குல்தீப் யாதவுடைய பாலில் ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக தான் இருக்குது. இந்த ஸ்டாட்ஸை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணுங்கள். பிச் கண்டிஷன் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற பட்சத்தில் குல்தீப் யாதவ் அவர் வந்து டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா நிக்கோலஸ் பூரன். டெல்லி டீமுக்கு பார்த்தீங்கன்னா 34 இருக்குது ஆவரேஜ். இந்த கிரவுண்டில் 24 தான் இருக்குது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்குது. 450 அடிச்சிருக்காரு டெல்லி டீமுக்கு. மேட்சப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இதுவே பிளேயர் மேட்சப்ஸில் இவர் வந்து குல்தீப் யாதவ் அகெயின் அவருடைய பாலில் 5 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிடி அவருடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஆயுஷ் படோனி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், பேட்டிங் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. டெல்லி டீமுக்கு 32 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 31 ஆவரேஜும் இருக்குது. மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா அப்துல் சமாத். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. மேட்சப்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங்கில் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு அப்துல் சமாத். அடுத்ததாக ஷாபாஸ் அகமத். இவர் டெல்லி டீமுக்கு 5 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 121 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 59 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டெல்லி டீமுக்கு. அதுக்கப்புறம் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்ட்ரகிளாக இருக்காரு. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஆண்ட்ரிஸ் நார்கியா. இவருடைய ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தோம்னா அவைலபிளாக இல்லை. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா முகமது ஷமி. டெல்லி டீமுக்கு 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவேஷ் கான். டெல்லி டீமுக்கு 6 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 11 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது. மேட்சப்ஸ் சுமாராக தான் இருக்குது இவருக்கும். நெக்ஸ்ட்டு மயங்க் யாதவ். இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. கடைசியாக பார்த்தோம்னா திக்வேஷ் ரதி. டெல்லி டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் அபோவ் ஆவரேஜாக இருக்குது. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். டெல்லி டீம் பார்த்தோம்னா லாஸ்ட் சீசனில் ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க ப்ளே பண்ண 14 மேட்சஸில் 7 மேட்சஸ் ஜெயிச்சிருந்தாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் 5th பிளேஸில் இருந்தாங்க. இந்த சீசனுக்கு பார்த்தோம்னா சில நியூ பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பத்தும் நிஷன்கா, நிதிஷ் ராணா இவங்கெல்லாம் வந்து டீமுக்குள்ளே வந்திருக்காங்க. பவுலிங்கில் லுங்கி இங்கிடி எடுத்திருக்காங்க. ஓவராலாக பார்த்தோம்னா டீம் வந்து டீசெண்டாக இருக்குது. பேட்டிங் யூனிட் பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச் அதுக்கப்புறம் ஆர்சிபி மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை. ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. அதிகம் வந்து பார்த்தோம்னா கேஎல் ராகுல், ட்ரிசன் ஸ்ட்ரப்ஸ், அதுக்கப்புறம் லோவர் ஆர்டரில் டேவிட் மில்லர், அசுதோஷ் சர்மா இவங்கள தான் வந்து நம்பி இருக்குது. இவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படிங்கும் போது ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் கொடுக்கலாம். பவுலிங் எடுத்துட்டிங்கனாலும் ஓவராலாக பார்த்தோம்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் மட்டும் நல்லா இருக்காங்க. குல்தீப் யாதவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் விப்ராஜ் நிகம் லாஸ்ட் சீசனில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே இந்த சீசன்லையும் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா டிசி டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். பத்தும் நிஷன்கா, கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா, ட்ரிசன் ஸ்ட்ரப்ஸ், டேவிட் மில்லர், அக்சர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், அக்யூப்தர், குல்தீப் யாதவ், லுங்கி இங்கிடி அண்ட் நடராஜன். அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் லுங்கி இங்கிடி, அக்யூப்தர், அக்சர் பட்டேல். மிடில் ஓவர்ஸில் குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், விப்ராஜ் நிகம், நடராஜன். டெத் ஓவர்ஸில் நடராஜன், லுங்கி இங்கிடி அண்ட் அக்யூப்தர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா டிசி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பத்தும் நிஷன்கா. இவர் லக்னோ டீமுக்கு இதுவரை ப்ளே பண்ணதில்லை. இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 2 எடுக்காமல் அவுட் ஆயிருக்காரு. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்டு சானமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா கேஎல் ராகுல். இவர்
லக்னோ டீமுக்காக ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 57 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி லக்னோ டீமுக்காக தான் ப்ளே பண்ணிருந்தாரு. இந்த கிரவுண்டில் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. 14 மேட்சஸில் 566 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. டோட்டலாக 550s அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து 52 இருக்குது. மேட்சப்ஸ் பார்த்தீங்கன்னாலும் குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா அவேஷ் கான் அண்ட் ஷாபாஸ் அகமது இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் முகமது ஷமி அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு KL ராகுல். அடுத்ததா நிதேஷ் ராணா லக்னோ டீமுக்கு 4 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 60 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ் வந்து சுமாராக தான் இருக்குது. குறிப்பாக லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ட்ரிசன் ஸ்டப்ஸ் லக்னோ டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 3 இன்னிங்ஸில் டோட்டலாக 106 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஒரு மேட்ச்சில் 57 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் டேவிட் மில்லர் லக்னோ டீமுக்கு 4 இன்னிங்ஸில் டோட்டலாக 83 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. மேட்சப்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்பின் டைப்பில் பார்த்தோம்னா லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் புவராக இருக்குது. அடுத்ததா அக்சர் பட்டேல் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 64 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 42 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காரு. லக்னோ டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அசுதோஷ் சர்மா இவர் பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் சீசனுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸில் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் விப்ராஜ் நிகம் இவர் லக்னோ டீமுக்கு ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் பேட்டிங்கில் 39 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் பவுலிங்கில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அக்யூப் தர் இவர் ஐபிஎலுக்கு புதுசாக இருக்கிறதால ஸ்டாட்ஸும் அவைலபிளாக இல்லை. காஷ்மீரை சேர்ந்தவர். ரீசெண்ட் டைமில் லிஸ்டே கேம்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அடுத்ததா குல்தீப் யாதவ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் 2 தடவை ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்குது. லக்னோ டீமுக்கு 7 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கிறவும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. இவருடைய பிளேயர் மேட்சப்ஸ் வந்து பார்த்தே ஆகணும். ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட லக்னோ டீமில் இருக்கக்கூடிய நிறையா பிளேயர்ஸை வந்து அவுட் பண்ணியிருக்காரு. அதில் அதிகபட்சமாக பார்த்தோம்னா நிக்கோலஸ் புரனை 5 முறை அவுட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ் அண்ட் ரிஷப் பண்ட் இந்த 2 பேர்த்தையும் ஈச் 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. எடன் மார்க்ரமா ஒரு முறையும் ஆயுஷ் படோனியை ஒரு முறையும் அவுட் பண்ணியிருக்காரு. ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இந்த போட்டியில் மட்டும் பிச் கண்டிஷன் ஃபேவரபுளாக இருந்துச்சு, அதாவது ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் குல்தீப் யாதவ் ஷைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அடுத்ததா லுங்கி இங்கிடி ஸ்டாட்ஸ் அவைலபிளாக இல்லை. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு அரௌண்ட் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா நடராஜன் லக்னோ டீமுக்கு 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு அரௌண்ட் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் KL ராகுல் அண்ட் நிக்கோலஸ் புரன் 2 பேருமே கன்ஃபார்ம் பிக்காக இருக்காங்க. இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் இருக்காரு. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவர் நம்ம ப்ரிஃபர் பண்ணல. அதுக்கான மெயின் ரீசன் நம்ம ஆல்ரெடி பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்துருப்போம். லுங்கி எங்கிடி ஆகட்டும், அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் இந்த 2 பேர்த்துக்கிறவும் ஈச் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுவும் குறிப்பாக குல்தீப் யாதவ் அவருடைய பாலில் ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்பின்னர்ஸுக்கு பிச் கண்டிஷன் சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் ரிஷப் பண்ட் ஸ்ட்ரகிள் ஆகலாம். அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. ஒருவேளை ஃப்ளாட் ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம அவரை பிக் பண்ணி தான் ஆகணும். ஃபைனல் டிசிஷன் பிச் கண்டிஷனை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா இப்போதைக்கு நம்ம மிச்சல் மார்ஷ் சூஸ் பண்ணியிருக்கோம். இது போக மற்ற ஆப்ஷன் பத்தும் நிஷன்கா, ட்ரிசன் ஸ்டப்ஸ் அண்டு டேவிட் மில்லர் இருக்காங்க. இதில் கண்டிப்பாக நம்ம பத்தும் நிஷன்காவை ட்ரை பண்ணலாம். ரீசெண்ட் டைமில் T20 ஃபார்மேட்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அதே போல் ட்ரிசன் ஸ்டப்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆகட்டும் ஸ்பின்னர்ஸ் ஆகட்டும் நல்லா டேக் ஆன் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். டாஸை பொறுத்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா டேவிட் மில்லர் இவர் வந்து கொஞ்சம் லோவர் த ஆர்டர் கிளம்புறங்கிறதால ஃபர்ஸ்ட் சாய்ஸை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணல. இன்கேஸ் ஏதாவது டாப் ஆர்டர் சரிஞ்சிச்சு அப்படிங்கும் போது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தலாம் டேவிட் மில்லர். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா எடன் மார்க்ரம் அண்ட் அக்சர் பட்டேல் 2 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் 2த்துலேயுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க.
இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது விப்ராஜ் நிகம் அண்ட் ஆயுஷ் படோனி இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தது போல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களுடைய டாப் ஆர்டர் சரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது ஆயுஷ் படோனி அவர் வந்து நின்று ஆடுவார். இதுக்கு முன்னாடி அப்படியும் நடந்திருக்கு. பவுலர்ஸில் பார்த்தோம்னா குல்தீப் யாதவ் அண்ட் திக்வேஷ் ரெட்டி சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தோம்னா லாஸ்ட் சீசனில் எப்படி அந்த பிச் கண்டிஷன் இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஃபஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணாமல் ஸ்பின்னர்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கண்டிப்பாக குல்தீப் யாதவ் இருக்கணும். ஆல்ரெடி நம்ம மேட்சப்ஸ்லாம் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து குல்தீப் யாதவ் இருக்கணும். இது போக மற்ற ஆப்ஷன் பார்க்கும்போது லுங்கி இங்கிடி, முகமது ஷமி அண்ட் ஆண்ட்ரிஷ் நார்கியா இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக எந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம்லேருந்து அதிகமாக நாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக ரெட் சாயில் விக்கெட் அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸை விட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம அவங்கள பிக் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த பிளேயிங் 11ல் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தான் இருக்கும். ஏன்னா சீசன் ஸ்டார்டிங்கில் பிளேயிங் 11 நிறையா வந்து மாற்றங்கள் வந்து இருக்கும். ஒன்ஸ் அந்த ஒரு ஃபஸ்ட்டு 5 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த சீசனுக்கான பிளேயிங் 11 வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் பார்த்தோம்னா KL ராகுல், எடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ் அண்ட் குல்தீப் யாதவ் இருக்காங்க. ரெக்கார்ட்ஸ் ஆகட்டும் அதே போல் மேட்சப்ஸ்லேயும் பெஸ்ட்டாக இருக்கிறதால நம்ம இவங்களை சூஸ் பண்ணியிருக்கோம். KL ராகுல், எடன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷை. இதில் எடன் மார்க்ரம் பவுலிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குல்தீப் யாதவ் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் போடும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம மேட்சப்ஸ் அண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். பிச் கண்டிஷனும் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம டாப் கேப்டன்சி பிக்காக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஸ்டாட்ஸ் படி தான் போகிறோம். அதனால் நம்பிக்கையோடு வந்து எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.